அதுமாதிரி இந்த க்ஷேத்திரத்தில் விசித்திரம் விந்தை இந்த வாசல் தான். இந்த சூரிய மண்டலம் நுழைவாயில்னு பேர். இது பிரதோஷத்தன்னைக்கு தான் துறப்பா. அன்றைக்கி யார் இது வழியாக வந்தாலும் 21 தலைமுறை பித்ரு சாபத்தை வாங்கிக்கும். மாசி மகம்னு சொல்லுவா, வருடத்தில் ஒரு நாள் அந்த ருத்ராட்ச ஆபரணங்கிறது சாத்துவா. அன்றைக்கி தரிசனம்னா 21 தலைமுறை செல்வந்தனாவே வாழக்கூடிய பாக்கியம் அருள்றேன்னு சொல்லியிருக்கார். இது மாதிரி மகாசிவராத்திரி புண்ணிய காலம்னு சொல்லுவா. அன்றைக்கி யார் வந்தாலும் 16 செல்வங்களோட வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்குங்கிறார். இந்த நிகழ்வு அத்தனையும் ஏற்படுத்தினது குருவும் மகரந்த மகரிஷி. இதான் அந்த சூரிய மண்டல் நுழைவாயில்னு பேர். அதனால் நந்தி தன் காதை இழந்தார். ரொம்ப புண்ணியமன்னா தான் இந்த க்ஷேத்திரத்துக்கு வரலாம். அது மாதிரி சும்மா குடும்பத்தில் வியாதிப்படுத்துறது, சங்கடம் இருக்குது, இன்னல் இருக்குது, தேவை இருக்குது, வளர்ச்சி கிடைக்கணும்னா பிரதோஷ போஜனத்தில் கலந்துக்கணும். பிரதோஷம்னா அம்பாளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு, அம்மா தாயே என் குடும்பத்தில் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிடணுமா. அப்படி எந்த பக்தன் சாப்பிட்றானோ அந்த பக்தன் பக்கத்துலேயே அம்பாள் உட்காந்துருக்கிற மாதிரி ஜவ்வாது அர்த்தர் அரகஜா கஸ்தூரி கோரோஜன வாட கும்முன்னு வரும். இந்த க்ஷேத்திரத்தில் பார்வதி பக்தனோட உட்காந்து சாப்பிட்றாங்கிறது ஐதீகம். ரொம்ப பாக்கியம் இருந்தால் தான் இந்த பிரதோஷமோ மாசி மகமோ சிவராத்திரியோ தரிசனம் இல்லாங்கிறது. அதை மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஒரு பிரதோஷம் வந்தால் ஒரு தலைமுறை, அதை மாதிரி 21 பிரதோஷம் வந்தால் 21 தலைமுறை பித்ரு சாபம் போகும். அது மாதிரி மாசி மகம்னது ஒரு மகத்துக்கு வந்தால் ஒரு தலைமுறை செல்வந்தனா வாழக்கூடிய பாக்கியம். அதுமாதிரி 21 மாசி மகம் வரணும். எனக்கு எதனால் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே ஒரு செடி வச்சுட்டா உடனே பலனை கொடுக்காது. நம்ம அந்த செடியை பக்குவப்படுத்தணும், பயன்படுத்தணும், அதுக்கு தேவையானது அஞ்ஞாபத்தை பண்ணணும். அந்த மாதிரி தான் ஆலயம் என்பது மிக அஞ்ஞாபமான விஷயம். அந்த க்ஷேத்திரத்துக்கு வரணும்னா பாக்கியம் இருந்தால் தான் வரலாம். பிரார்த்தனை பண்ணிங்க. அப்படியே ஏற்பட்ட அபூர்வமான சுவாமி நினைச்ச காரியங்கள் எல்லாம் சித்தி பண்ணுவார். ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா.